பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருஷம் 2025 உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு பிரியமானவரே, ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று வேதம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாக ஆண்டவர் உங்களை வைப்பார். உங்களுடைய எல்லா வேலையிலும், உங்களுடைய பொருளாதாரத்திலும், உங்களுடைய படிப்பிலும், எல்லாவற்றிலும், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திலும், உங்களுடைய வீடுகளுடைய எல்லைகளையும் ஆண்டவர் விஸ்தாரப்படுத்துவேன் என்று சொல்றார். உண்மையாகவே இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பீங்கன்னா, இந்த 2025 வருஷத்துல உங்களால செய்ய முடியாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. உங்களால எல்லாம் செய்ய முடியும். தேவன் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. என்ன ஆண்டவர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்னை பெருகு பண்ணுவாருன்னு நீங்க நம்புங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 54:13 வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. சமாதானத்தின் தெய்வம் 2025 வருஷமாகிய இந்த ஆண்டுல, இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களை சமாதானமாக, சுகமாக, ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஆமீன்.